விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். வருவோம் மகிழ்வோம் இறை குலமே, எழுவோம் இணைவோம் ஒரு குலமே. வருவோம் மகிழ்வோம் இறை குலமே, எழுவோம் இணைவோம் ஒரு குலமே. விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பராம் இயேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். தூவிடும் தூவிடும் பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தூரத்து தொடுவானும் தொடுவானும் வண்ணங்கள் வழி இறைக்க, தூவிடும் தூவிடும் பனிச்சாரல் பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தூரத்து தொடுவானும் தொடுவானும் வண்ணங்கள் வழி இறைக்க. மேவிடும் அன்பாடு மேளவன் எழுந்திட, ஓரத்திலே வாழும் இதயங்கள் மலர்ந்திட. வருவோம் மகிழ்வோம் இறை குலமே, எழுவோம் இணைவோம் ஒரு குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பான பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் அன்னையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு முதல் உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 12 முடிய. அந்நாள்களில் மோசே மிதியானின் அரசராகிய தம் மாமனார் இஸ்ரவேலின் வீட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை அடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபொழுது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீய்ந்து போகவில்லை. என் முட்புதர் தீய்ந்து போகவில்லை. இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்கு நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசேயை கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் நட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மீதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள் நான் உம்மோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் பொழுது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 42. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார்.
கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், தம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் நிகழும் சீயோன் மலை, அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரி நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மை அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். Hallelujah, 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 என்று உங்கள் இதயத்தை கடினைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொரேசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர்,
சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கண்டிப்பும் அன்பின் வெளிப்பாடுதான். அதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்டிக்க தொடங்கினார். எஸ், இந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே, இந்த அஸ்திவாரத்திலே இன்று நம்முடைய சிந்தனைக்கு இரண்டு நிலைகளை, இரண்டு காரியங்களை நாம் எடுத்து தியானித்து சிந்தித்து நம் வாழ்வை சீர்படுத்திக் கொள்வது சாலச் சிறந்தது. முதல்ல வல்ல பல செயல், அடுத்து மனமாற்றம். வல்ல பல செயல், அதாவது எல்லாராலும் நிகழ்த்தப்பட முடியாத, எல்லாராலும் சாதிக்க முடியாத, எல்லாராலும் செய்து காட்ட முடியாத சில காரியங்களை ஒரு சிலர் தனியாக தனித்து நின்று நிகழ்த்தி காட்டுவார்கள். அதுதான் வல்ல பல செயல். அது தனியாகவும் அவர்கள் நிகழ்த்தலாம், அல்லது ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக இருந்து நிகழ்த்தலாம். ஆனால் அதை எல்லாராலும் செய்துவிட முடியாது. நாம் அன்றாடம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய தேவைகளுக்காக நாம் செய்கின்ற காரியங்கள், அன்றாட கடமைகள் எல்லாம் வல்ல பல செயலாகிவிடாது. மாறாக யாருமே நினைத்து பார்க்க முடியாத வகையில், இப்போ எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், எல்லா கணவன்மார்களும் மனைவிமார்களை அன்பு செய்கிறார்கள், எல்லா மனைவிமார்களும் கணவன்மார்களை அன்பு செய்கிறார்கள். ஆனால் இந்த உலகமே ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே, இந்த உலகமே அதிசயிக்கக்கூடிய வகையிலே தன் மனைவியை அன்பு செய்த ஷாஜகான், அவன் எழுப்பிய அந்த தாஜ்மஹால் பாசத்தின் உச்சமாக, நேசத்தின் இமயமாக இன்று வரை காட்சி தந்து கொண்டிருக்கிறது. எல்லா வல்ல செயலுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே, ஒரு நோக்கம் இருக்கிறது. இதோ இந்த ஷாஜகான் எழுப்பி இந்த தாஜ்மஹாலுடைய இலக்கு என்ன தெரியுமா? நான் என் மனைவியை எவ்வளவு தூரம் நான் அன்பு செய்திருக்கிறேன் என்பதை இந்த உலகம் உள்ளவரை, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு இலக்காக இருக்கலாம். அல்லது நான் எவ்வாறு என் மனைவியை நேசித்தேனோ அதே போல நீங்களும் உங்கள் துணைவியாரை, உங்கள் மனைவிமார்களை நேசிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட அந்த இலக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாருமே, எல்லா அரசர்களுமே, எல்லா கணவன்மார்களுமே அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யவில்லை. அவர் அதை செய்தார் என்றால் அவருடைய அன்பு அலாதியானது. தன் மனைவியின் மீது வைத்திருந்த நேசம் போற்றுதற்குரியது அன்புக்குரியவர்களே. எவ்வளவு தூரம் என்றால் அன்புக்குரியவர்களே, இவர் செய்த இந்த வல்ல செயல், ஆக்ராவிலே அவர் செய்த அந்த வல்ல செயல், திருவாரூர் மாவட்டத்திலே திருக்கண்ண மங்கை என்ற ஒரு ஊரிலே ஒரு இஸ்லாமிய சகோதரை பாதித்திருக்கிறது. மனைவியின் மீது வைத்த அன்பினால் இவ்வளவு பெரிய தாஜ்மஹாலை கட்டி இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேரும் அதிசயிக்கக்கூடிய வகையில் இதை செய்திருக்கிறாரே. நான் என் தாய் மேல் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன், தாய்க்கு ஒரு தாஜ்மஹால் என்று திருவாரூர் மாவட்டத்திலே திருக்கண்ணமங்கையிலே அந்த தாஜ்மஹாலை போல ஒரு சிறு வடிவத்திலே, மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் தாஜ்மஹால் அவர் எழுப்பியிருக்கிறார் தாய்க்காக. நிறைய பேர் வந்து பார்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் தாய்களை அன்பு செய்கிறார்கள் தான், நேசிக்கிறார்கள் தான். ஆனால் எல்லாருமே இப்படி செய்துவிடவில்லையே. ஆனால் இந்த இஸ்லாமிய சகோதரர் தன் தாய்க்கு ஒரு தாஜ்மஹால் எழுப்பி, தன் தாயின் மீது நான் எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதுதான் அவருடைய இலக்கு. அதே போல ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுத்த தாயை மறந்துவிடக்கூடாது.
அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த செய்தியை இந்த அமைப்பின் வழியாக, இந்த வல்ல செயலின் வழியாக அவர் இந்த உலகுக்கு காட்டுகின்றார். பார்த்தீர்களா? அதே போல இந்த உலகத்திலே பல துறைகளிலே, விஞ்ஞானமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், பல துறைகளிலே பல பேர் பல வல்ல செயல்களை நிகழ்த்தி இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு செய்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் மேலே, இவற்றையெல்லாம் விட மேலான மேன்மைக்குரிய இந்த உலகத்தில் வாழுகின்ற நம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க முடியாத பல வல்ல செயல்களை நிகழ்த்தி காட்டியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, the most astonishing event, இவர் நிகழ்த்திய வல்ல செயல்களிலே ஆரம்பமே இது சாத்தியமா, இது நடக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே ஒரு வல்ல செயல், அதுதான் அவருடைய மனித பிறப்பே. எங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்க, ஆற்றல்ங்க, அடக்க முடியாத ஆற்றல். இறை சக்தி என்பது என்ன? மனித சக்தி எல்லாம் எஞ்சிய சக்தி. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் ஊற்று தன்னை காலத்துக்கும் நேரத்துக்கும் உட்படுத்தி கொண்டார். எங்குமே அடக்க முடியாத சக்தி ஒரு பெண்ணின் கருவறையிலே அடங்கி போனது. இதை விட என்னங்க பெரிய வல்ல செயல்? கடவுள் நம்மோடு இரத்தமும் சதையுமாக உணர்வோடு நம் கண்முன் இருக்கிறார். பெரிய பெரிய அதிகாரிகளை எல்லாம் நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். இந்த நாட்டு தலைவரை, பிரதம மந்திரியை, முதலமைச்சரை, அவங்கள சும்மா பக்கத்தில் பார்த்தாலே அப்படியே பரவசப்பட்டு போகிறோம். இந்த உலகத்தினுடைய இயக்கம் அனைவரையும் உருவாக்கிய அந்த உயிரின் ஊற்று நம் முன்னாடி, கண் முன்னாடி மனிதனாக நிற்கிறார், மனிதனாக பிறக்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பே இருந்த சீன நாட்டினுடைய தத்துவ ஞானி, அரசியல் கோட்பாளர் கன்ஃபியூசியஸ் சொல்லுவார், 1000 வார்த்தைகளை விட ஒரு ஓவியம் போதுமா. ஏதாவது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னா 1000 வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட ஒரே ஒரு ஓவியம் போதும் என்று சொல்கிறார். நான் இயேசுனுடைய பிறப்பை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுவது, கோடான கோடி இறைவாக்குகளை விட ஒரு உயிர் இரத்தமும் சதையுமாக நம் முன் வந்து நிற்கிறார் பாருங்கள். அது வெறும் ஓவியம் அல்ல, அதில் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் உள்ள ஜீவன் நம் முன் வந்து நிற்கிறார். அவருடைய இந்த இன்கார்னேஷன், அவருடைய இந்த மனித பிறப்பே மாபெரும் வல்ல செயல். அதனுடைய நீட்சியாகத்தான் அன்புக்குரியவர்களே கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக்குகின்றார். 16 ஆண்டுகளுக்கு மேலால் இரத்தப்போக்கினால் வாடிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைக்கின்றார். குருடர்களை பார்க்க வைக்கின்றார், முடவர்களை நடக்க வைக்கின்றார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பலி பெருக்கி கொடுக்கின்றார். பேச்சு இழந்தவருக்கு பேச்சு கொடுக்கின்றார். முடக்குவாதமுற்றவரை நடக்க வைக்கின்றார். அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொழுநோயாளர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். காற்றை கடிந்து கொள்கின்றார். கடலிலே நடக்கின்றார். தாபோர் மலையிலே உருமாறுகின்றார். இப்படி பல வல்ல செயல்களுடைய அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த அவருடைய மனித பிறப்பு என்ற அந்த மாபெரும் வல்ல செயல்களின் நீட்சியாக இந்த வல்ல செயல்களெல்லாம் அவர் நிகழ்த்தினாலும் இந்த நீட்சியிலே மாட்சிமை மிக்க ஒரு மகத்துவமிக்க, காலத்தாலும் அழிக்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய வல்ல செயலை அவர் செய்தார். இறுதியாக அவருடைய இறப்பு, அவருடைய பாடுகள். யாருங்க இந்த உலகத்தில் யாருங்க மற்றவங்க செய்த தவறுகளுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்வது? மேக்சிமிலியன் கோல்ஃபே கூட ஏற்றுக்கொண்டார். அது இவரால் தான். இவரால் தான் அந்த மனமாற்றம் அவருக்குள் வந்தது இல்லையா? இப்படி நிகழ்த்திய அத்தனை வல்ல செயல்களுடைய இலக்கு, நோக்கம் நம்முடைய மனமாற்றம் தான். நம்முடைய மனமாற்றம் தான். இவையெல்லாம் எதற்காக செய்கின்றார்? நம்முடைய நல்வாழ்வுக்காக. இவ்வாறு இவற்றையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஜஸ்ட் டைம் பாசிங், அவ்வளோதான், நேரத்தை கடத்திவிட்டு சென்ற ஒரு சில அல்லது பலருடைய பிரதிநிதிகளாக இன்று 3 நகரத்தை, கரோசி நகரே, பெத்சாய்தா நகரே, கப்பர்நாகுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். இவையெல்லாம் செஞ்சு என்னையா பிரயோஜனம்? நீங்கள் சும்மா பார்த்துட்டு ரசிச்சுட்டு போறீங்க. பெரும்பாலும் அன்புக்குரியவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் ரசிகர்களாகத்தான் இருக்க ஆசைப்படுகிறோம், சீடர்களாக இருக்க ஆசைப்படுவதில்லை. யார் யாரெல்லாம் சீடர்களாக இருக்க ஆசைப்படுகிறோமோ அவர்கள் உண்மையிலுமே ஆண்டவருடைய அந்த அற்புதமான வல்ல செயல்களை எல்லாம் பார்த்து, இந்த வல்ல செயல்கள் என்றால் ஏதோ ஒரு மாயாஜாலத்தில் மந்திரத்தில் செஞ்சதில்லை. அவரே வந்து இரத்தமும் சதையுமாக நம்மோடு வாழ்கிறார், நம்முடைய பலகீனத்தை பகிர்ந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாவப்பட்ட உலகத்திலே இந்த பலகீனமாக வாழுகின்ற நம்முடைய பலகீனத்தை
he shared our weakness. அவர் வந்ததே அதான மிகப்பெரிய வல்ல செயல் அல்லவா? அது மட்டுமா? அவர் வந்தது மட்டுமல்லாமல் நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவிக்கின்றார். அதை விட பெரிய வல்ல பல செயல் என்ன இருக்க முடியும்? இவற்றையெல்லாம் பார்த்து விட்டு வெறும் ரசிகர்களா என்றால் எப்பொழுதுமே நம்ம ஒரு சேஃப் ஜோனரை தான் விரும்புவோம், பாதுகாப்போடு இருக்க விரும்புவோம். ஆனால் சீடராக மனம் மாறுகின்றவர்கள் கமிட்டடாக இருப்பாங்க. ஒரு மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ள அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த ரசிகர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே என்ன இதிலிருந்து நாம் பயன் பெறலாம், கன்சியூமர்ஸாக இருப்பார்கள். ஆனால் சீடர்களாக மாறுகின்றவர்கள், மனம் மாறுகின்றவர்கள் கான்ட்ரிபியூட்டர்ஸ். என்னால் என்ன கொடுக்க முடியும்? என் தேவன் தன்னையே கொடுத்தது போன்று நான் என்ன கொடுக்க முடியும் இந்த உலகத்துக்கு நல்லதை என்று நினைப்பார்கள். இந்த ரசிகராக இருப்பவர்கள் எல்லாம் கேட்பாங்க. தே ஆர் ஜஸ்ட் ஓன்லி லிசனர்ஸ், கேட்பாங்க. ஆனால் சீடர்களாக மனம் மாறுகின்றவர்கள் தே ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ், இறங்கி வேலை செய்வாங்க. ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அரங்கத்தில் இருந்து கொண்டுதான் வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் சீடர்களாக இருப்பவர்கள் மைதானத்தில் இருந்து கொண்டு வேலை பார்ப்பார்கள். மைதானத்தில் இருந்து கொண்டு வெறுமனே ரசிகர்களாக ஆண்டவருடைய இந்த வல்ல செயல்களை எல்லாம் பார்த்து ரசிப்பவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தை விரும்புவார்கள். ஆனால் சீடர்களாக பிளெஸ்ஸிங்கை விரும்புவாங்க. ஆனால் சீடர்களாக மனம் மாறுகின்றவர்கள் பேர்டன்ஸ், சுமைகளை சுமந்து செல்ல தயாராக இருப்பார்கள். சுமைகளை சுமந்து. ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் கிரீடத்தை விரும்புவார்கள். ஆனால் சீடர்களாக மனம் மாறுகின்றவர்கள் எல்லாம் சிலுவையை சுமப்பார்கள். இந்த மனமாற்றத்திற்காகத்தான் ஒரு கமிட்டடா, மன உறுதியோடு என் வாழ்க்கையை இயேசுவின் வார்த்தையிலே, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் அமைத்து கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். என்னால் நான் மட்டுமல்ல, என் குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமூகம் பல வகையிலே பயனடைய வேண்டும். போற்றுதற்குரிய காரியத்தை நான் செய்ய வேண்டும். எது எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதோ, எது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியதோ அவற்றை நான் செய்ய வேண்டும். பவுலடியார் சொல்வது போன்று என்று வாழுகின்ற அந்த மனமாற்றம் தான் ஆண்டவர் செய்த அத்தனை அரும் பெரும் செயல்களின் நோக்கமாக, இலக்காக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மை பார்த்தும் அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார், நம் மீது உள்ள பாசத்திலே. ஆகவே நாமும் அவருடைய வல்ல செயல்கள் எதற்காக? ஒவ்வொரு புதுமைக்கு பின்னும் ஒரு உண்மை இருக்கிறது. இறந்த லாசரை உயிர்ப்பித்தார் என்றால் நாம் அனைவரும் ஒரு நாள் இரவாமல் இருக்க போகிறோம் என்ற உண்மை. அந்த இரவாமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் அந்த மனமாற்றம். எல்லா புதுமைகளிலுமே காற்றை கடிந்து கொண்டார், கடலில் நடந்தார் என்றால் கடல் சாத்தானின் இருப்பிடமாக கருதப்பட்டது. அந்த சாத்தானை அடக்கி ஆளுவே, நீங்களும் அடக்கி ஆளுங்கள். எல்லாத்துலேயும் அப்படிதான். ஒரு மாறினார் என்றால் நாமும் ஒரு மாறுவோம். ஆனால் இறங்கி போகணும். நம்முடைய அகந்தையிலிருந்து, தலைகணத்திலிருந்து இறங்கி போய் நாமும் இயேசுவை போல தாழ்ச்சியுள்ளவர்களாக இருந்தால் நாமும் ஒரு மாறுவோம். எல்லா புதுமைகளிலும் வல்ல செயல்களிலும் ஆண்டவர் நம்முடைய மனமாற்றத்தை விரும்புகிறார். ஆகவே வல்ல செயல்களை வெறுமனே பார்ப்பதோடு ரசிப்பதோடு இல்லாமல் அதற்குள் இருக்கின்ற ஆழமான உண்மையை அறிந்து நாமும் மனம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பழியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான அந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும்.
உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் அங்கு வரவும் நீர் திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்த அந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரையும் உம் திருவை அன்பில் நிலவை பெற்றச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். உம்முடைய திருப்பீடத்திற்கு முன்பாக மலர்ந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற எம் மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் எல்லா மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் செய்த அத்தனை அரும் பெரும் செயல்களுடைய நோக்கம் நம் நல்வாழ்வு. அந்த நல்வாழ்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவருடைய உதவி தேவை. ஆகவே அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி அவர் உதவியை நாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இதோ எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது விருப்பத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன்னை நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. சத பகரி சரி ரி கரி சத பதாசா. தீராத அவள் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. பாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினார், அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினார். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயர்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, our Lady of Good Health to வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் தம் பேரன்பில் காப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வேண்டும் வரம் தருபவளே வேடை நகர் தாயே, வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீயே.